அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. நம்மளோட சேனலுக்காக நிறைய உதவி லைக் கான்ட்ரிபியூஷன்ஸ் உங்களால முடிஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னா பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்க எல்லாருக்கும் அந்த எனக்கு நீங்க அனுப்புறீங்கல்ல, அதுல இருந்து சில பேருக்கு மட்டும் என்னால மெசேஜ் பண்ண முடியுது அண்ட் தேங்க்யூ ஸோ மச்ன்னு அதுலயும் சொல்லியிருந்தேன். சில பேருக்கு என்னால பண்ண முடியல, அந்த அவைலபிலிட்டி அதுல இல்லை. ஸோ உங்களுக்கும் எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம நெக்ஸ்ட் வந்து வீடியோக்குள்ள போலாம். நான் என்னோட QR கோட ஸ்கேனரை வந்து கொடுத்துருக்கேன். முடிஞ்சா இவ்வளோன்னு இல்லை அவ்வளோன்னு இல்லை, எவ்வளவு முடியுமோ குட்டி குட்டி கான்ட்ரிபியூஷன்ஸா இருந்தாலும் உங்களால முடிஞ்சிச்சுன்னா பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, கம்பல்ஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது. முடிஞ்சிச்சுன்னா பண்ணுங்க. ஓகே, அடுத்து பிஜேபியில இருந்து விலகினதுக்கு அப்புறமா அவருடைய பயணம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன், என்ன பிரச்சனை? நல்லதான் இருக்காரு. அண்ணாமலைக்கு என்னங்க பிரச்சனை? இதுதான் அவங்களுடைய ஆதரவாளர்களுடைய வாய்ஸா இருக்கு. ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சா அதை நடத்த விட்டீங்களா? இல்ல. அது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்ச விஷயத்த நடத்த விட்டீங்களா? இல்ல. இந்த மாதிரி எல்லாம் தப்பு நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் ஊழல் நடந்துட்டு இருக்கு, இந்த அமைச்சர்கள் மேல இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைன் அப் பண்ணி என்ன பேசினாலும் பேச விட்டீங்களா? இல்ல, எதுவுமே பண்ணல. வாயடைச்ச பொம்மை மாதிரி உட்கார வச்சிட்டீங்க. எனக்கான விருப்பங்கள், எனக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கிரிட்டேரியாஸ் இருக்கு. நான் இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கே தெரியும். அப்படி நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வழியை சூஸ் பண்ணி வந்த அண்ணாமலை அவர்களை நான் கட்சிலாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நல்லாதான் இருக்கு, சூப்பரா தான் இருக்கு, சூப்பரா தெளிவா இருக்கு. ஆமா தானேங்க? பாஜகவினருக்கு தரமான பதிலடி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. சரி, அண்ணாமலை அவர்களும் சொல்ற விஷயம் அதுதான், நான் சூஸ் பண்ண ஒரு வழி, இதுல வந்து நல்லதோ கெட்டதோ நான் பாத்துக்கிறேன், நான் சூஸ் பண்ணது நான் பாத்துக்கிறேன், சிறப்பா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னாரு. இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் கிரௌட் கூடுது ஒரு மாநாட்டுல அப்படின்னா, இவ்வளோ பெரிய நபர்களும் சேர்ந்து ஒரு தனிநபரை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அவருக்கான வெற்றி இமாலய வெற்றி அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கணும். ஸோ அண்ணாமலை அவர்கள் நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னாலும், அண்ணாமலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னாலும் ஐ லவ் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. எவ்வளவு பேருக்கு அவரை ரொம்ப பிடிக்குதுன்னு பார்ப்போமே. சரி, ஓகே. இன்னொரு கமிங் டு த பாயிண்ட் என்னன்னா, ஜேர்னலிஸ்ட் மணி அவர்கள் இருக்காருல்ல, மூத்த பத்திரிகையாளர், இவர் சில விஷயங்கள் ரிவீல் பண்றாரு. இவர் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. உங்களுக்கும் நான் அதை சொல்றேன். விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 52 வயது அப்படிங்கிறது ஆகுது. உதயநிதி ஸ்டாலினுக்கு 50 வயசு ஆகுது. ஸோ இவங்க எல்லாரும் அரசியல் களத்தை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு, இவ்வளோ டைம்ஸ் எடுத்திருக்கு. பட் த ரியல் ஃபேக்டர்ஸ், அண்ணாமலைக்கு வெறும் 42 வயசு தான் ஆகுது. 42. இவங்களுக்கும் வயசு டிஃப்ரெண்ட் எவ்வளோ? விஜய் அவர்களுக்கு எடுத்துக்கோங்க, 10 வருஷம். ஈஸியான டாஸ்க் இல்லை, 10 வருஷம் சாலிடா 2 எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இது ரொம்ப 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 பெரிய விஷயம். இவருக்கான ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா இந்த வயசு அப்படிங்கிறது. இவருக்கு வந்து நிறைய டைம் இருக்கு, அது சொல்றது அவர் அதுதான். இவருக்கு நிறைய டைம் இருக்கு. கரெக்டா இவர் வந்து இப்போ எதிர்கட்சியாக அவங்க எப்படி செயல்படுவாங்க, எப்படி கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் இல்லை. இவர் என்ன பேசுவாரு அப்படின்னு பாக்குறதுக்கே ஆடியன்ஸ் டார்கெட்டடா நிறைய நபர்கள் இருக்காங்க, எக்கச்சக்க பேர் இருக்காங்க. எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் அண்ணாமலை என்ன பேசுவாருன்னு கேட்கறதுக்கு இருக்காங்க. ஸோ அண்ணாமலை சிறப்பாக இந்த அரசை எதிர்த்து என்ன நடக்குதோ அது தப்பா நடக்கும் பட்சத்துல கேள்விகள் அப்படிங்கிறது ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா இவருடைய வெற்றி மாபெரும் வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மணி அவர்கள் சொல்றாரு. தேவைப்படுற நேரம், தேவைப்படுற காலம், இவருக்கு தன்னை நிரூபிக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது எல்லாமே கூடிய இருக்கிறது இவருடைய பிக்கெஸ்ட் பலமாக நான் பாக்குறேன்ற சொன்ன மணி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே தனியா நான் ஒரு இயக்கம் தொடங்குறேன் அப்படிங்கிற விஷயத்த அண்ணாமலை அவர்கள் அறிவிச்சிருக்காரு. உண்மையா அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இவர் ஆரம்பிச்சு ஒரு 3-4 வருடங்கள் கழிச்சு நானும் ஆரம்பிச்சிருக்கேங்க, இப்பதாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், நான் வரேங்க எலெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு 1 or 2 years ஸ்பேன் டைம்ல பெரிய அளவுல சாதிச்சிருக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. இப்போ இது கரெக்டான டைம். இவங்க ஆட்சியை பிடிச்சி ஒரு மாத காலங்கள் தான் இருக்கும். உடனே அவர் இயக்கத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார். பிஜேபியை விட்டு வெளில வந்து உடனே இப்ப கட்சிங்கிறது சீக்கிரமா ஒரு 1 yearக்குள்ள இவர் கன்ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறமா இந்த 1 year டைம்ல டிவிகேக்கு கொடுத்த டைமும் முடியும். இவங்களை எதிர்த்து ஆதரிச்சு அப்படின்ற 2 கிரிட்டேரியால ஒரு எதிர்கட்சி தலைவராக நின்று எப்படி பேச முடியுமோ, திமுகவை எதிர்த்து எப்படி இவர் அண்ணாமலை பேசினாரோ, சேம் லைக் ஒரு எதிர்கட்சி தலைவராக இல்லாத பட்சத்திலையும் எதிர்கட்சி தலைவராக இருந்து பல விஷயங்களை இது தப்பு, இது சரி, இது ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் அப்படி நடந்துச்சு, இது அமைச்சர் மேல நான் சொல்லட்டுமா, அவங்க மேல நான் சொல்லட்டுமா, குற்றச்சாட்டு என்னன்னு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு
பின் பாயிண்டோட பேசக்கூடிய நபராக அண்ணாமலை திகழ போறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. ஸோ இதெல்லாம் அவர் சொல்றாரு. டிவிக்கு ஆட்சிக்கு வந்த உடனே தனி இயக்கத்தை தொடங்கி அவருக்கான ஒரு ஒரு பாத் அப்படிங்கறத கரெக்டா ரெடி பண்ணிக்கிட்டாரு. ஸோ சாலிடா 5 வருட காலங்கள் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு. அதனால எந்த பயமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இது அவருக்கு வந்து ஒரு நல்ல டைம், இது போதும் அவருக்கு. இது சரியா அவர் கொண்டு போயிட்டாரு அப்படின்னா பக்கா பிளானா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைய பத்தி ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. இவர் எல்லா ப்ராப்ளம்ஸும் எடுத்து அழகா பேசினாருன்னா திமுகவோ அதிமுகவோ இவங்க 2 கட்சியும் வந்து நம்ம சூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு மக்கள் போக மாட்டாங்க. டிவிக்கு ஆட்சி சரியில்லாத பட்சத்துல, இவங்க சரியா இயங்கல அப்படிங்கிற பட்சத்துல மக்கள் கண்டிப்பா அவங்களை சூஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. திரும்பவும் இவங்க ட்ராஜடிக்கா இவங்க பக்கம் போகக்கூடாதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை அவர்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் இந்த பார்த்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரகசியமா எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க, நல்ல விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் பொங்கி எழுந்து சந்தோஷமா சூப்பருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் லைக் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப தவேகா அரசாங்கம் அப்படிங்கிறது சிறப்பாக செயல்படாத பட்சத்திலயோ இல்ல அவங்க கரெக்டா ஃபுல்ஃபில்லா அவங்க மக்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் சிறப்பாக தருவார். ஒரு காம்படிஷன் இல்லாம, ரொம்ப பெரிய ஒரு சண்டைகள்லாம் இல்லாம, ஒரு இடையூறுலாம் இல்லாம ஒரு ஹெல்தியான ஒரு பொலிட்டிக்ஸ்குள்ள கன்ஃபார்ம் அண்ணாமலை அவர்கள் சூப்பரா நுழைஞ்சிருவார் ஈஸியா. இன்கேஸ் டிவிக்கு அரசு கொஞ்சம் டஃப் கொடுக்குது அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுத்து உள்ள நுழையணும். அதையும் வந்து தலைவர் பார்த்துப்பார், எந்த பிரச்சனையும் இல்லாம எடுத்துட்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் எல்லாருக்கும் இருக்கு. பின்னாடி இருந்து சைலண்டா யாரும் இயங்குவோம். தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கு. சரி, நம்ம யாருக்குமே வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இல்லை. ஊழல் இல்லாம அப்படின்னு சொல்லி பார்த்தா எஸ் கொஞ்சம் நிறையவே குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத பல தரப்புல இருந்து நிறைய பேர் பேசும்போதும் கேட்க முடியுது. நிறைய இடங்கள்ல ஊழல் இல்லை, இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு, இதெல்லாம் ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே தான், நம்ம வந்து ரொம்ப திமுகவை விட சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். திமுக எப்படி இருந்தாங்க, எதையுமே கண்டுக்க மாட்டாங்கல்ல, அப்படி இல்லாம ஓகே. பட் இந்த அமைச்சர்கள் சில பேர் மேல வந்து குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக என்ன ஏதுன்னு பண்ணிக்கிட்டு கீழ்மட்டத்திலையும் அவர் கூட இருக்கிற அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கிற நபர்களாகட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டியவங்க இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா ஒரு கெட்ட பேரை கொடுக்காம இருந்தா நல்லா இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணாலும் சரி எங்க தலைகிட்ட தப்பிக்க முடியாது. யாரு? அண்ணாமலை அவர்கள்கிட்ட தப்பிக்க முடியாது. கரெக்டா பாயிண்ட புடிச்சு தெளிவா கேட்டு எல்லாரையும் எங்க நிக்க வைக்கிறோமோ அவங்க நிக்க வச்சிருவாரு. பட் அண்ணாமலை அவர்களுக்கு இப்ப இருக்கிற இடையூறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன தீபிகா நீ பாக்குற அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்ப எனக்கான ஒன்னு தோண்டிட்டே இருக்கிறது என்ன தெரியுமா? சோ அண்ணாமலை அவர்கள் அவர் பாட்டுக்கு இருக்கிறாருங்க, அவருடைய வேலை பாக்குறாரு, சிறப்பா எல்லாமே வந்து அழகா போயிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல மீதி கட்சிகள் லைக் வந்து திருமாவளவன் அவர்கள் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், எல்லா கட்சியுங்க 1 2 இல்லைங்க, பிஜேபியினரே ஆகட்டும், அப்படியே வந்து ஒண்ணு பேசிட்டா போதும், அதனால அண்ணாமலை அப்படி பேசிட்டாருன்னா இப்படி பேசிட்டாருன்னா அப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு சரி அவர் தனியா வந்துட்டார். அவர் உங்ககிட்ட நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி அவர் வரல. அவர் மக்கள் கிட்ட அவர் பேசிப்பாரு. நீங்க நல்ல விஷயங்கள் எடுத்து இல்ல இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு நீங்க சொன்னா பரவாயில்ல. இந்த விஜய் அவர்களே கட்சிக்குள்ள வராரு முதல்ல அரசியல் உள்ள நுழையிறாரு அப்படிங்கும்போது ஆதரிச்ச ஒரு நபர் அண்ணாமலை. நல்ல விஷயம் அப்படின்னு அவர் கடைசி வரைக்கும் எந்த தவறுதலாவும் பேசல. சீமான் எடுத்துக்கோங்க, தம்பி வரட்டும், நான் இந்த பக்கம் என்ன அந்த பக்கம் தம்பி நிப்பார் அப்படின்னு பேசிட்டு இவனை ஏன் வர சொன்னது, செக்யூரிட்டி கூட வாங்க கூப்பிடல அப்படின்னு அசிங்கமா அவரே வேற மாதிரி பாணியில எல்லாம் பேசினார். தப்பு. ஆனா எங்கேயுமே எந்த இடத்துலயும் ஸ்டாண்டர்டா ஒரு குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தவர் அண்ணாமலை. சோ இப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு சொன்னாரு திருமாவளவன் விஜய். அதே தான் சொல்றாங்க, திரும்பவும் அதே தான் சொல்றாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியினுடைய பி டீம், ஆர்எஸ்எஸ் பி டீம். ஸோ அவங்க சொல்லிதான் இந்த கட்சி அப்படிங்கிறதுலாம் இயங்குது. இவ்வளவு ஃபண்ட் வருது, எங்க இருந்து வருது, இவ்வளவு அமௌண்ட் வருது, எங்க இருந்து வருது, எல்லாம் பிஜேபி கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இந்த சவால்களை ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் வெளில வர்றதுக்கு இட் டேக்ஸ் சம் டைம். பட் கன்ஃபார்ம் வெளில வந்து விஜய் எப்படி ப்ரூவ் பண்ணாரோ அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் கன்ஃபார்ம் ப்ரூவ் பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. 2031 தேர்தல் கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வரும்னு சொன்ன அண்ணாமலை அவர்கள் வருமா அப்படிங்கறத நீ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.